Okay. Hi everyone. வணக்கம் அண்ட் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்மளோட சஞ்சீவ் இருக்காரு. ஸோ இப்போ நாங்கள் டைரக்டா எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். மச் அவேட்டட், எல்லாருக்கும் தெரியும், மச் அவேட்டட் கேம் ஆஃப் திஸ் ஐபிஎல், எல் கிளாசிகோ. சஞ்சீவ் சொல்லுங்க, எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே ஸ்ட்ராங் வீக் பாயிண்ட்ஸ் ஆஃப் எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? இட் இஸ் ஆல்வேஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் மேட்சப். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதி பேர் ஐபிஎல்லே இன்னைக்கு தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்கான கேம். அண்ட் இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் ஃபேன் பேட்டில்ஸ். எவ்ரிபடி இஸ் எக்ஸ்பெக்டிங் இந்த கேம் தான் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னா ரைட்ஃபுல்லி ஸோ இந்தியா சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து எப்போவுமே ஹேஸ் பீன் அ த்ரில்லர். அண்ட் டூ பிக் ஃபேன் பேசஸ்லாம் வந்து கெட் டுகெதர் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிகம் எனிமீஸ் ஃபார் அ டே. இந்த ஒரு நாள் மட்டும் மூஞ்சியை பார்த்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். இன்னைக்கு மேட்சப் வந்து அதே மாதிரி தான் வந்து ரெண்டு டீமுமே வந்து ஜெயிச்சுட்டு வராங்க அவங்களோட ப்ரீவியஸ் மேட்சை. அதனால வந்து ரெண்டு டீமுமே வந்து அவங்களோட காம்பினேஷன் ஓரளவுக்கு ஃபிகர் அவுட் பண்ணியிருக்காங்க லாசஸ்க்கு அப்புறம். அண்ட் மும்பையில் வேற நடக்க போகுது. ஸோ அதனால வந்து இட் இஸ் அன் எக்ஸைட்டிங் மேட்சப் ஃபார் அஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். சூப்பருங்க சஞ்சீவ். ஸோ சிஎஸ்கேவோட ஸ்ட்ராங் வீக் பாயிண்ட்ஸ், எம்ஐயோட ஸ்ட்ராங் வீக் பாயிண்ட்ஸ். ஸோ நீங்க அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா சொன்னீங்கன்னா லைக் நம்ம வியூவர்ஸ்க்கு தெரியும் எப்படி இந்த மேட்ச் போக போக நெக்ஸ்ட் இந்த ஈவினிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் டாஸ் டு த ரிசல்ட். உங்களோட ரிவ்யூஸ் கொஞ்சம் சொல்லுங்க சஞ்சீவ். எஸ் சார். இப்போ ஆக்சுவலி வந்து வீக் பாயிண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு டீம் இப்போ பேட்டிங் ஆக்சுவலாக வந்து ரெண்டு டீமுமே வந்து சப்போஸ் டு பி ஸ்ட்ராங் ஆன் பேட்டிங். சரிங்களா? பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் நம்ம பார்த்த வரைக்கும். ஆனால் ஃபார் சம் ரீசன் இப்போ ரச்சின் ஒரு அந்த இனிஷியல் 2 மேட்ச் சென்னைக்கு அப்புறம் கடைசி 3 மேட்சா இஸ் நாட் கிவிங் ஸ்டார்ட்ஸ். அவர் திடீர்னு ஏதோ வந்து ஒரு அவுட் ஆஃப் ஃபார்முக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் வருது. ருத்ராஜும் வந்து சம்ஒன் ஹூ ஹேட் கிவன் அஸ் அ குட் ஸ்டார்ட் இன் த பவர் பிளே ஓவர் தி இயர்ஸ், அவருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்லோவா ஆடிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு 50 அடிச்சாரு. ஹி ஸ்கோர்ட் 60 ஆட் ரன்ஸ் ஆஃப் 50+ பால்ஸ். பட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஸ்டார்டிங்ல ஒரு 30 பால் ஆடி வந்து ஒரு 30 ரன் அடிச்சாருன்னா தட் இஸ் புட்டிங் சிஎஸ்கே ஆன் த பேக் ஃபுட். அதுவும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 3ல வந்து ரஹானே வந்துட்டு இருந்தாரு. போன மேட்ச் நம்ம மிச்சலை இறக்கி விட்டோம். 3லயுமே நமக்கு ஒரு கிரேட் ஸ்டார்ட் கிடைச்சது இல்லை. மிடில் ஆர்டருமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிக்கிறோம். ஒரு மேட்ச் வந்து எல்லா மேட்சும் கன்சிஸ்டண்டா ஆடுறது வந்து தூபே மட்டும் தான் ஆடிட்டு இருக்காரு, டு பி வெரி ஆனஸ்ட். நம்ம பேட்டிங்கே வந்து நம்ம இன்னும் ஃபிகர் அவுட் பண்ணலையோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு வருது. ஆன் தி அதர் ஹேண்ட் மும்பையும் அப்படிதான் இருந்தாங்க. பட் லக்கிலி அவங்களுக்கு வந்து 1, 2, 3 போன மேட்ச் வந்து செட் ஆன மாதிரி இருக்கு. இது இங்க இருந்து எப்படி போகுதுன்னு தான் பார்க்கணும். ஏன்னா கிஷன், ரோஹித், சூரியகுமார் யாதவ் 3 பேருமே நல்லா அடிச்சாங்க போன மேட்ச். இது எப்பவுமே கண்டினியூ ஆகுமா அப்படின்றது. சோ எனக்கு நீங்க மும்பை ஆன் லிட்டில் பிட் அப்பர் ஹேண்ட்ன்ற மாதிரி தோணுது. பிகாஸ் அவங்களோட அந்த டாப் 3 ஆர்டர் பர்ஃபெக்ட் வித் ஃபார்ம். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவும் வந்து நான் அடிக்கிறேன்டா 2 6 என்ற மாதிரி வந்து வந்து 2 6 3 6 விளாசிட்டு போறாரு. நான் இந்த போலிங் எல்லாம் பாக்கிறதுல யாரு போட்டாலும் 6 அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போன மாதிரி ஃபீலா இருக்கு. ஸோ இல்ல அதுதான் அவங்களோட டாப் 5 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரோஹித், இஷான் கிஷன், அப்புறம் வந்து ஸ்கை, அப்புறம் வந்து ஹார்திக் பாண்டியா, திலக் வர்மா, இவங்க தான் அந்த டாப் 5ல வரும். அதுக்கப்புறம் டிம் டேவிட் இருக்கார், ரொமேரோ ஷெப்பர்ட் இருக்காங்க. இந்த டாப் 7ல நீங்க யாரையாவது ஒருத்தரை விட்டு வச்சீங்கன்னா கூட, இப்போ நான் 7 பேர் சொன்னேன், டாப் 7ல ஒருத்தரை விட்டு வச்சா கூட they will finish their match on their own. அவ்வளவு எல்லாருமே மேட்ச் வின்னர்ஸ் தான். அண்ட் இப்போ டிம் டேவிட தவிர மீதி எல்லாருமே ஹஸ் ஒன் மேட்சஸ் அண்ட் ப்ரூவன். டிம் டேவிடே போன சீசனும் அதுக்கு முந்தின சீசனும் மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு மும்பைக்கு. சரிங்களா? இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு. பட் என்னன்னா மீதி பேர் எல்லாமே இப்போ டச்ல இருக்காங்க. இப்போ பாண்டியாவே வந்தாருன்னா ஒரு 10 பாலுக்கு 20-25 ரன் அடிக்கிற அளவுக்கு ஃபார்ம்ல இருக்காரு. ஒரு 3 6 சுற்றுற அளவுக்கு ஃபார்ம்ல இருக்காரு. ரொமேரோ ஷெப்பர்ட்லாம் இன்னைக்கு மேட்ச்ல வந்து பயங்கர காட்டினாரு. கடைசி ஓவர்ல வந்து போலன்னு பொழந்தாரு. யாருமே எதிர்பார்க்கல 200 ரனுக்கு மேல போகணும் இந்த டெல்லி மேட்ச். டெல்லி கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் மேட் த எக்ஸ்ட்ரா டிஃபரன்ஸ். இப்போ வீக்னஸ் வரும்போது திரும்ப பேட்டிங் வந்து அவங்களுக்கு அந்த மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் அன்டெஸ்டடா இருக்கு மும்பைக்கு ஸ்லைட்லி. லைக் வந்து ஹர்திக் வந்து 20 ரன்ஸ்க்கு மேல அவர் போற மாதிரி தெரியல. டிம் டேவிட், ஷெப்பர்ட் அந்த 30 ரன் அடிச்சாரு. அந்த மாதிரி இட் இஸ் கிவிங் கிளிம்சஸ் ஆஃப் கிரேட் திங்ஸே தவிர அது கொஞ்சம் அன்டெஸ்டட் தான். இருந்து மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்றத பார்க்கணும் லாங்கர் ரன்ல.
சரிங்களா? சென்னைக்கும் அதே பிரச்சனை தான். மிடில் ஆர்டர் வந்து ஒரு மாரி அன்டெஸ்டடா தான் இருக்கு. ஐ டோன்ட் திங்க் சோ இட் இஸ் செட். போலிங்க பொறுத்தவரை அ அ அதுதான். இப்போ ஸ்ட்ரெங்த்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, மும்பைக்கு வந்து டாப் 3 சரிங்களா? அவங்க டாப் 3 ஹேஸ் டூ ஃபயர் அட் ஆல் காஸ்ட். சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா அண்ட் அதுக்கப்புறம் வந்து அ இவரு இஷான் கிஷன். இப்போ ம். சிஎஸ்கேக்கும் அதே மாதிரி ருத்ராஜ் அண்ட் ரச்சின் ஹேஸ் டு கம் குட் அண்ட் மிச்சல் இஸ் லாங் டியூ. அவர் ஒரு நல்ல பிளேயர். ஒரு 1.5 வருஷமா நல்லா ஆடிட்டு இருக்காரு. இந்த வேர்ல்ட் கப்ல கூட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததால தான் அவரோட ஸ்டாக்கும் கொஞ்சம் ஏறிச்சு. ஸோ டு பி வெரி ஆனஸ்ட், மிச்சலும் வந்து ஹேஸ் டு கம் குட். டாப் ஆஃப் தி ரெண்டு டீமுக்குமே நல்லா வரணும் ஃபார் எனி டீம் டு புட் அப் குட் ஸ்கோர். இன்னொன்று வந்து இது வந்து ஒரு மும்பை வந்து ஒரு ஃபிளாட் ட்ராக் சரிங்களா? ட்ராக் நல்ல ஆமா. பவுன்ஸும் இருக்கும், ஒரு ஃபிளாட் ட்ராக்கும் கூட. ஆடின எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டிங் சர்ஃபேஸ்ல தான் ஆடிருக்காங்க. முதல் மேட்ச் நினைக்கிறேன் ம். 125க்கு மும்பை ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஆனா அதே மேட்ச் இவங்க சேஸ் பண்ணும்போது ஆப்பன் ராஜஸ்தான் இஃப் ஐ நாட் ராங் தே ஸ்கோர் தட் இன் 15 ஓவர்ஸ்ல அடிச்சாங்க. ரைட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இட் ஷோஸ் மீதி 2 மேட்சுமே ஆல்மோஸ்ட் 200 தான். ஒரு மேட்ச் இந்த டிசியோட 200 தாண்டிட்டாங்க. 234, 200 டிசி சேசிங்ல. போன மேட்ச் ஆர்சிபி கூட அதே மாதிரி தான் 199. அதுக்கப்புறம் வந்து இவங்களும் ஈஸியா சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அன் அப்சல்யூட் ஈஸி பேட்டிங் ட்ராக். நோ டவுட் அபவுட் இட். நோ டவுட். ஸோ ஸ்ட்ரென்த்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு டாப் 3 ஹேஸ் டு கம் குட். நமக்கு பேட்டிங் வரணும். ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு வந்து இது வந்து வாட் ஹேஸ் டு பி இம்ப்ரூவ்ட் சரிங்களா? வீக்னஸ் பாயிண்ட்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 2 டீமுமே வந்து அன்டெஸ்டட் மிடில் ஆர்டர் தான் வந்து எனக்கு பெரிய கன்சர்னா படுது. போலிங் சைடு ஸ்ட்ரென்த்ஸ்ன்னு பார்க்கும்போது எஸ் அதுக்கு தான் வரேன். சிஎஸ்கே பொறுத்தவரை முஸ்தபிசூர் ஹஸ் பீன் கிரேட் ஃபார் இது. ஆமா இன்னைக்கு டைரக்டா வந்து வந்து ஆமா. இன்னைக்கு ஆனா இந்த மாதிரி ஒரு ஃபிளாட் ட்ராக்ல அவர் எப்படி போட்டு எப்படி விக்கெட் எடுப்பாரு அப்படின்றத வந்து நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும். ஓகே. முஸ்தபிசூர் குட் பி சர்ப்ரைஸ் பேக்கேஜ். ஸ்ட்ரென்த்ஸுக்கு பதிலா நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ்னு தான் சொல்லுவேன் நான். என்னன்னா அங்க வந்து சூரியகுமார் யாதவ் இருக்காங்க. இவர் இருக்காரு, ஹார்திக் பாண்டியா இருக்காரு, ரோஹித் சர்மா இருக்காரு. அவங்களோட டாப் 5ல ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஹெவியா இருக்காங்கன்னா ஒரு ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல இருக்காங்க. இப்போ இஷான் திலக்க தவிர எல்லாருமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான். ம். ஸோ ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டரா நம்ம முகேஷ் சௌதரி கூட உள்ள கொண்டு வர ட்ரை பண்ணோம். லெஃப்ட் ஆர்ம் ஓகே. சீமர் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். புரியுதுங்களா? அப்படி கொண்டு வந்தாங்கன்னா ஏதாவது இல்ல முஸ்தபிசூர் இருக்காருன்றதால வந்து அதை அவங்க கன்சிடர் கூட பண்ணாம இருக்கலாம். பட் அந்த கரெக்ட். மாதிரி கொண்டு வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள வந்து கொஞ்சம் வந்து ஓகே நம்ம தடுமாற வைக்கலாம். அவங்க அவுட் சைட் ஆஃப் இப்படி லெஃப்ட் ஹேண்ட் வந்து இப்படி வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தடுமாற வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கலாம் லெஃப்ட் ஆர்ம் ஓவர்ல இருந்து வந்து. ஸோ இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் போவாங்கன்னு தெரியல. அவங்களுமே வந்து நாங்க சர்ப்ரைஸா கொண்டு வரோம்னு நான் யோசிச்சேன். நிவான் துஷாராவை கொண்டு வரலாம். ஸ்ரீலங்கன் ஃபாஸ்ட் பவுலர் ஆமா யாருக்கு கரெக்ட். ஜெரால் கோட்சேக்கு பதிலா. ஆனா அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். டாப்ல ரச்சின் ரவீந்திராவா இருக்கட்டும், சிவம் தூபேவா இருக்கட்டும். இப்ப ஜெரால்ட் கோட்ஸி நல்லா ஸோ பண்ணியிருந்தாருங்க. இந்த இந்த 2, 3 மேட்சஸா நல்ல விக்கெட் டேக்கிங் இருந்தது. சோ அந்த பட் காம்பினேஷன் மாத்துவாங்களான்றது பட் அவர் எக்ஸாக்ட்லி. பட் அவர் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அதனால ஐ திங்க் தே மைட் ட்ரை டு பிரிங் இன் துஷார் என்னோட பாயிண்ட். ஓகே, ஓகே, ஸோ ஓகே. திஸ் இஸ் வாட் ஐ திங்க் த ரெகுலர் காம்பினேஷன் ஆஃப் த போத் த டீம்ஸ் கோயிங் இன்டு த மேட்ச் குட் பி. சூப்பர்ங்க. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் டாஸ். சோ டாஸ் ஜெயிச்சு சோ என்ன பண்ணணும்? ஆ வாட் வாஸ் யுவர் ஸ்கோர் ஆன் த ஸ்கோர் லைன்ஸ் அண்ட் எப்படி நீங்க என்ன பண்றீங்க? மேட்ச் லைக் எப்படி இருக்கும் ஆன் த ஹோலா? சோ எக்ஸைட்டிங்கா இன்ட்ரெஸ்டிங் இருக்கும்னு ஃபேக்டருங்க. சொல்றீங்க. பட் ஹவ் லைக் லாஸ்ட் மேட்ச் மீன் லாஸ்ட் பால் ஃபினிஷா இல்ல எப்படி அந்த மாதிரி லைக் அந்த இதுல கொஞ்சம் சொல்லுங்களேன் சஞ்சய். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டருங்க. கடைசி 9 மேட்ச் சென்னை வர்சஸ் மும்பை. யாரு டாஸ் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க தான் மேட்ச் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் ஓகே, 9 சென்னை வர்சஸ் மும்பை மேட்ச்ல சரிங்களா? ஸோ டாஸ் இஸ் அ வெரி க்ரூஷியல் ஃபேக்டர். யார் டாஸ் ஜெயிச்சு சேஸ் பண்றாங்களோ அவங்க தான் மேட்ச் வின். இட்ஸ் அ ஃபிளாட் ஓகே. ட்ராக். த பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு சேஸ் இஸ் கோயிங் டு வின். அப்படி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிட்டு சரிங்களா ஜெயிக்கிறாங்கன்னா தேர் ஹேஸ் டு பி சம் அவுட் ஆஃப் த வேர்ல்டு bowling பர்ஃபார்மன்ஸ். ஆனா திஸ் இஸ் ரிட்டன் ஆல்மோஸ்ட் அந்த ட்ராக்கை பார்க்கும்போது இந்த ஹிஸ்டரியை பார்க்கும்போது 98% or 99% the team chasing is going to win this match. Toss is very crucial in Mumbai. என்ன கேட்டீங்கன்னா that is written. யார் ஜெயிச்சாலும் bowling தான் எடுக்க போறாங்க. They are going to chase. ஓகே, ஓகே. குட். சூப்பர்ங்க. அண்ட் டீம் சேஞ்சஸ்ங்க மும்பை அண்ட் சிஎஸ்கே. இல்லாட்டி தே வில் நம்ம கோ வித் ஆல்ரெடி த நம்ம சேம் ஆல்ரெடி சைடா டச் இல்ல எப்படி நம்ம ஏதாவது ஆல்ரெடி சேஞ்சஸ் டச் பேஸ் சாரி உங்களை இன்டரப்ட் பண்ணிட்டே இருக்கேன். இல்ல நீங்க சொன்னது கரெக்ட் தான். மும்பை வந்து அவங்க வந்து 2 மேட்ச் விக்டரியில வராங்க. நீங்க சொல்ற மாதிரி ஐ டோன்ட் see எனி சேஞ்சஸ் டு them at all. அதாவது இப்போ போலிங் கூட பார்த்தீங்கன்னா போன மேட்ச்ல வந்து ஸ்ரேயஸை கொண்டு வந்தாங்க இவருக்கு பதிலா பியூஷ் ஸ்ரேயாஸ் சாவ்லாக்கு கோபால். பதிலா.
ஸோ ஐ திங்க் ஸ்ரேயாஸ் கோபால் வில் ஸ்டில் பிளே. ஏன்னா அவர் வந்து ஹீ கேன் சம்படி ஹூ கேன் கிளியர் த ரோப்ஸ். நல்ல ஸ்பின்னரும் கூட. பியூஷ் சாவ்லாவும் அதே மாதிரி தான் அவங்க பார்த்தாங்க. பட் ஃபார் சம் ரீசன் தே ஒன்ட் ட்ரை ஸ்ரேயஸ். அதனால அவங்க வந்து டீம் காம்போசிஷனை மாற்ற மாட்டாங்க. த ஒன்லி சேஞ்ச் தே மைட் ட்ரை டு பிரிங் இன் இஸ் மிச்சல் அண்ட் ருத்ராஜ் நல்லிஃபை பண்றதுக்கு நுவான் துஷாரா உள்ள கொண்டு வரலாம் இன்ஸ்டெட் ஆஃப் கோட்ஸியா. அதுவுமே வந்து ஜஸ்ட் டு ஸ்ப்ரிங் அ சர்ப்ரைஸ் ஃபேக்டர் தான். அது ஒரு சேஞ்ச் தான் நான் பார்க்குறேன் பண்ணாலுமே. மற்றபடி they are going to go with the same 11. சென்னையை பொறுத்த வரைக்கும் there are a lot of போன மேட்ச் அவர் சர்ப்ரைஸ்ட். தீபக் சார் ஆடல, பத்திரானா ஆடல. இப்போ நம்ம மோயின் அலி எதிர்பார்த்தோம், அவர் நம்ம தீக்ஷனா ஆடினாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து திரும்ப அந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல ஆடினாங்க பாத்தீங்களா, பேஸ் ஹெவியா போவாங்களா, 18 ஓவர்ஸ் பேஸ் போட்டாங்க பாத்தீங்களா சேப்பாக்ல. அந்த மாதிரி வந்து இதை ஒரு ஃபிளாட் ட்ராக்கா கன்சிடர் பண்ணி அவ்வளோ பேசர்ஸை கொண்டு வருவாங்களா அப்படின்றது இஸ் அ சர்ப்ரைஸ். என்னோட இது கேட்டீங்கன்னா மும்பை வில் கோ அன்சேஞ்ச்டு. பட் ஃபார் சென்னை, பத்திரானா வந்து இப்போ ஃபிட்டா இருக்காருன்னா பத்திரானா வாக்ஸ் இன் டு த டீம். சரிங்களா? அப்போ பத்திரானா உள்ள வந்துட்டாருன்னா வந்து இல்ல முஸ்தபிசூர் பத்திரானா 2 பேருமே ஆடுவாங்க. என்னோட 4 ஃபாரினர்ஸ் ஃபார் சென்னை வந்து பாத்தீங்கன்னா முஸ்தபிசூர், பத்திரானா, டேரல் மிச்சல், இன்னொன்னு ரச்சின் ரவீந்திரா. இவங்க 4 பேர் தான் ஆடுவாங்க ஃபிட்டா இருந்தாங்கன்னா 4 பேசர்ஸ்க்கு. சரிங்களா? இஃப் இன் கேஸ் பத்திரானா ஃபிட்னால ஆகணும்னா அவங்க தீக்ஷனாவை கொண்டு வரலாம். சம்டைம்ஸ் பத்திரானா ஃபிட்டா இருந்தாலுமே எல்லாருமே வந்து பேசரா போனா உங்களுக்கு தே நீட் பேஸ். அதாவது பேட்டுக்கு வந்து ஃபாஸ்டா வரணும் அடிக்கிறதுக்கு மும்பைக்கு சொல்லிட்டு பத்திரானா உட்கார வச்சு தீக்ஷனாக்கும் போலாம். ஸோ திஸ் மைட் பி த மைனர் சேஞ்ச். மற்றபடி டொமஸ்டிக் பிளேயர்ஸ்லாம் வில் ரிமைன் ஆஸ் தே ஆர். அதுல வந்து எந்த ஒரு சேஞ்சும் இருக்க போறது இல்லை. சூப்பர். எஸ். டியூ ஃபேக்டருங்க, லாஸ்ட் டைம் மும்பைல கொஞ்சம் டியூ ஃபேக்டர் ஜாஸ்தியா இருந்துச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. எனிதிங் ஆன் தட் ஆஸ்பெக்ட்? டியூ வரும்னு தான் எதிர்பார்க்கிறோம். பட் ஐ திங்க் தி டியூ இஸ் நாட் கோயிங் டு மேக் மச் ஆஃப் அ டிஃபரன்ஸ். எப்படி பார்த்தாலுமே வந்து தி டாக் இஸ் கோயிங் டு ரிமைன், தி கண்டிஷன்ஸ் கோயிங் டு ரிமைன் தி சேம். டியூ வந்தா இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் தி சேசிங் டீம். அப்படி இல்லனாலுமே வந்து ஐ திங்க் லைக் ஏற்கனவே சொன்ன மாதிரி தி சேசிங் டீம் இஸ் கோயிங் டு ஃபைண்ட் இட் ஈஸியர் அன்லெஸ் தே கிரம்பிள் அண்டர் பிரஷர். ஏன்னா இது இட்ஸ் அ பிரஷர் சிச்சுவேஷன் மேட்ச், சென்னை வர்சஸ் மும்பை, நோ டவுட். ஆமா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லைக் ஃபேண்டசி டீம் போயிடலாம். ஸோ உங்களோட ஃபேண்டசியோட இம்பாக்ட் பிளேயர்ஸ், உங்களோட ஃபேண்டசி டீம் சொல்லுங்க சஞ்சீவ். அதான் ஏற்கனவே நம்ம எப்பவுமே நம்ம ஸ்கூல் கிளாஸ் தான் வந்து இது வந்து நம்ம சூஸ் பண்ண போற டீம். நம்ம யாரையும் சஜஸ்ட் பண்ண போறது இல்லை. நம்ம சூஸ் பண்ணா இப்படிதான் சூஸ் பண்ணுவோம். டாப் 3 ஃபார் சம் ரீசன் வந்து ஐம் கோயிங் டு கோ ஆல் மும்பை. அதாவது சூரியகுமார் யாதவ், ரோஹித், இஷான். சரிங்களா? 4 வந்து தூபே. ஏன்னா 4 பேருமே வந்து 3 பேர் ஃபார் மும்பை ஹேஸ் கம் குட். தூபே வந்து எல்லா மேட்சுமே வந்து 20-30 ரன் மினிமம் அடிச்சு 6ல அடிச்சு அவர் வந்து நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லயும் அடிச்சாரு. ஸோ ஐ எம் கோயிங் டு கோ வித் திஸ் 4 அட் த டாப். இஷான் கிஷன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் அண்ட் தூபே. டாப் 4 நான் போறேன். கிஷன் ஆப்வியஸ்லி த ப்ரிஃபர்ட் கீப்பர். ஏன்னா தோனி வந்து பெருசா நம்ம பேட்டிங் ஆடுறது கிடையாது. அண்ட் தோனி வந்து அதனால தான் ஐம் கோயிங் டு லீவ் தோனி அவுட் ஃபார் த கீப்பிங் ஸ்லாட். கிஷனே வில் ஆக்கியூபை த கீப்பிங் ஸ்லாட். அதுக்கப்புறம் போலர்ஸ்ல பார்க்கும்போது இந்த 3 பேர் முஸ்தபிசூர், பும்ரா, பத்திரானா ஆர் தீக்ஷனா, ஹூஎவர் பிளேஸ் அந்த இடத்துல. ஏன்னா 2 பேருமே வந்து வில் மேக் அன் இம்பாக்ட்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ டாப்ல 4 சொல்லிட்டோம், அப்புறம் 3 சொல்லிட்டோம், 7 பிளேயர் ஆயிடுச்சு. இப்போ இந்த மிடில் ஆர்டர் தான் கொஞ்சம் வாப்லியா இருக்கு நமக்கு. சரிங்களா? டேரல் மிச்சல் லாங் டியூ அப்படிங்கறதால ஐ எம் கோயிங் டு கோ வித் டேரல் மிச்சல், ஹார்திக் பாண்டியா. நான் ஹார்திக் பாண்டியாவுமே இஸ் டியூ ஃபார் அ பிக் ஸ்கோர். அவர் 20-30 தான் அடிக்கிறாரு, பட் இஸ் டியூ ஃபார் அ பிக் ஸ்கோர். ஸோ மிடில் டேரல் மிச்சல், ஹார்திக் பாண்டியா போறேன். ஸோ 6 பேட்ஸ்மேன் நம்ம சொல்லி அண்ட் ஜடேஜா அட் 7. சரிங்களா? ஜடேஜா கண்டிப்பா இஸ் ஆல்வேஸ் an impact player. எப்போ we don't know எப்போ he'll come good. ஜடேஜா இல்லாம டீம் இருக்காது. எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம 10 பேர் கவர் போட்டோம்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? ஜடேஜா, மிச்சல், அதாவது 3 போலர் நம்ம கொடுத்துட்டோம், 4 பேட்ஸ்மேன் கொடுத்தோம் அட் த டாப். உள்ள வந்து ஒரு 3 பேரும் கொடுத்துட்டோம் நம்ம மிடில் ஆர்டர்ல. ஜடேஜா, மிச்சல் அண்ட் ஹார்திக் பாண்டியா அட் 7. மீதி 1 வந்து நானே வந்து ஸ்லைட்லி கன்ஃபியூஸ்டா இருக்கேன். கன்ஃபியூஸ்ன்றதை விட யாருக்கு போலாம் நம்ம பேட்ச். இப்போ சமீர் ரிஸ்வி ஆடினா ஐ வில் கோ வித் சமீர் ரிஸ்வி ஒரு இம்பாக்ட்காக. இல்ல நம்ம வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆடலாம். ஏன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் வில் கிவ் இன் போத் தி ஆப்ஷன்ஸ். ஜஸ்ட் பிகாஸ் ஷெப்பர்ட் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் இந்த மேட்ச் அகேன்ஸ்ட் டெல்லி, ஐ எம் கோயிங் டு கோ இன் வித் ஷெப்பர்ட் அட் தட் 1 ஸ்லாட். சரிங்களா? பட் இப்போ மற்றவங்க யாருக்காவது வேணும்னா தே கேன் கோ வித் ரிஸ்வி ஆர் திலக் வர்மா. ஆக்சுவலி ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அந்த ஸ்லாட் ஆக்சுவலி ஐ எம் இன்க்ளைன் டு கிவ் டு திலக் வர்மா அஹெட் ஆஃப் எவ்ரிபடி எல்ஸ். சரிங்களா? அதனால வந்து அந்த ஸ்லாட் ஆல்ரவுண்டரே பார்க்கும் திலக் வர்மா கூட ஐ மைட் பி இன்க்ளைன் டு கிவ் 5 பேட்ஸ்மேன் போணும் அப்படின்னா ஈஸிலி செட் அண்ட் டன். சரிங்களா? ஸோ that is an option which I think the team should take. Yeah, this will be my 11 and yeah, மற்றவங்களும் அதை அனலைஸ் பண்ணி போட்டால் நல்லா இருக்கும்.
கரெக்ட் கரெக்ட். ஸோ சமீர் ரிஸ்வி இன்னும் லைக் அவருக்கு இன்னும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரலன்னு நினைக்கிறேன். ஸோ கொடுத்த எக்ஸாக்ட்லி. ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டாரு. ஸோ அவர் வந்தோடனே 2 சிக்ஸ் அடிச்சு லைக் நானும் இருக்கேன்ற மாதிரி சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரல. ஸோ எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் இந்த மேட்ச் ரொம்ப லைக் நெக் அண்ட் நெக் போகும். ஸோ லாஸ்ட் பால் வரைக்கும் ஃபினிஷ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ தேங்க்யூ சஞ்சீவ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மேட்ச் ரிவ்யூ. ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கும்போது நீங்க யார் பக்கம் லீன் அவரீங்க, யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க அருண்? புரியலங்க. ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க மேட்ச்ல, உங்க தாட்ஸ்? ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு மும்பை ஒரு ஸ்டெப் மேல இருக்காங்க சென்னை கம்பேர் பண்ணும். பிகாஸ் அவங்களோட கண்டிஷன்ஸ் பிளஸ் வான்கேடியில விளையாடுற ஒரு 2 திங்ஸ் தான் வந்து, பிகாஸ் ஆல்ரெடி அந்த கிரவுண்ட்ல தான் விளையாடி இருக்காங்க. அந்த கிரவுண்ட்ல தான் லைக் எல்லாமே வந்து கண்டிஷன். ஸோ சென்னை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீசன் ஹோம் கண்டிஷன்ஸ்ல செப்பாக்ல நல்லா பண்ணியிருக்காங்க. when they are gone into away they have lost 2 matches. ஸோ அந்த ஒரு இதுவும் இருக்கு. ஸோ பார்ப்போம், லைக் பொறுத்து தான் பார்ப்போம். பட் எனக்கு எப்படி ஃபீல் பண்ணேன்னா, மும்பை ஒரு ஸ்டெப் ஹெட், சென்னைக்கோட மும்பை ஒரு ஸ்டெப் ஹெட் இருக்காங்க. பிகாஸ் அவங்க இதெல்லாம் வந்து ஐ மீன் ஃபர்ஸ்ட் மேட்சஸ் எல்லாம் லூஸ் பண்ணிட்டு லைக் இந்த மேட்சை வந்து நல்லா அந்த ஸ்கேல கொண்டு போயிட்டு இருக்காங்க. டீம் கரெக்டா ஃபிட் பண்ணியிருக்காங்க. யார் யார் எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த ஸ்லாட்ல விளையாடணும், அதுக்கு அவங்களோட ரோல்ஸ் எப்படி தோனி வந்து துபேக்கெல்லாம் ரோல்ஸ் டிஃபைன் பண்றாங்களோ எல்லாருக்குமே பர்ஃபெக்டா ரோல்ஸ் டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த ஒரு சேஞ்சஸ்னாலும் இதுதான் இவங்க பண்ணணும், இதுதான் இவங்க பண்ணணும் பர்ஃபெக்டா செட் பண்ணிட்டு. ஸோ என்ன கேட்டீங்கன்னா, மும்பை ஹேஸ் ஒன் ஸ்டெப் அஹெட் இன் வான்கேடே. எப்படி நம்ம சிஎஸ்கே சேப்பாக் சொல்றோமோ, மும்பை ஒரு ஸ்டெப் வான்கேடில அவங்களுக்கு இருக்கு. மேபி தோனி கிரேஸ் அதெல்லாம் இருக்கட்டும். பட் ஆன் த ஃபீல்ட் மும்பை எனக்கு தெரிஞ்சு ஒன் ஸ்டெப் அஹெட். நீங்க எப்படி சொல்றீங்க? சென்னை, யூ ஆர் கோயிங் வித் சென்னை ஆர் மும்பை? I'm going to go with Mumbai as well. ஏன்னா கரெக்ட். வந்து க்ரௌட் வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி தோனிக்காக இட்ஸ் கோயிங் டு பி a lot of supporters for சிஎஸ்கே, நோ டவுட். அதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை. பட் வின்னிங்னு வரும்போது பிகாஸ் தே ஆர் ஆன் அ ரோல் அண்ட் தே ஆர் ஆன் அ ஃபார்ம் அண்ட் கன்சிடரிங் இட் இஸ் தேர் பிச். ஒரு பேட்டியில பார்த்தேன், அவங்க வந்து நெட்ஸ்லேயே விளையாட மாட்டாங்களாமே, ப்ராக்டிஸ் மேட்ச்னு சொல்லிட்டு மெயின் விக்கெட்ல தான் விளையாடுவாங்களா மும்பை. ஸோ யூனோ ரெஸ்பெக்ட் ஆஃப் த க்ரௌட் சப்போர்ட், தே நோ ஹவு டு பிளே தேர். அவங்களுக்கும் ஈக்குவல் சப்போர்ட் இருக்கு. இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஒன்லி எல்லோ தேர். ஸோ அதனால அப்படி கம்பேர் பண்ணும்போது ஈவன் ஐ எம் கோயிங் டு கிவ் இட் லைக் 55-45 to Mumbai slightly. Mumbai, okay. For them to win. 60-40 கொடுக்கறேங்க. 60-40 to Mumbai. So அதான் நான் சொல்ல, ஒரு ஸ்டெப் ahead to Mumbai. Sure. It was nice discussion. Let's see எப்படி மேட்ச் போகுதுன்னு பாப்போம். எப்படி மேட்ச் போகுதுன்னு பார்த்துட்டு போஸ்ட் மேட்ச் செஷன்ஸ்ல போஸ்ட் மேட்ச் ப்ரிவியூல நம்ம பார்ப்போம் சஞ்சீவ். So thank you viewers and we will connect later. Thank you. Bye.